டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி. ஆன்லைன் மூலமாக மணி மேக்கிங் பண்ணணும். இந்த மணி மேக்கிங் வந்து ஸ்டெபிளாக எவ்ரி மந்த் அமையணும் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் ஆன்லைன் ஜாப்பில் கிளாஸஸ் ரன் பண்ணுறோம். ஸோ இது வந்து A to Z கைடை உள்ளடக்கின ஒரு ஜாப் கைடாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து அதில் ஏர்ன் பண்ணுற டாலர்ஸ் அண்ட் யூரோஸ், அதில் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் ஒர்க் பண்ணுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட அதில் ஏர்ன் பண்ணுற டாலர் யூரோ இதை வந்து உங்களோட லோக்கல் பேங்குக்கு கன்வெர்ட் பண்ணி எடுக்கும் வரையுமான ஒரு முழுமையான கைடன்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ உங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஏற்ற மாதிரி அந்த ஜாப் கைட் ப்ரொவைட் பண்ணப்படும். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ண அன்னைக்கே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணப்படும். ஸோ நீங்கள் இது எந்த ஒரு ரிஸ்க்கான சப்ஜெக்ட்டுமே இருக்காது. நீங்கள் எனி டைம் ஆன்லைனில் இருக்கணும்னு இருக்காது. நீங்கள் ஓர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறங்கிற ரிஸ்க் இருக்காமல் நீங்கள் எந்த ஒரு நாலேஜ் பர்சனாக இருந்தாலும் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இதுக்கு ஒரு பர்டிகுலர் நாலேஜ் தேவைங்கிறது இல்லை. உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் அல்லது இன்டர்நெட் கனெக்ஷனோட ஒரு லேப்டாப் அல்லது மொபைல் கனெக்ஷன் இருந்தாலே போதும். உங்களுக்கு தேவை கட்டாயமானது ஒரு டெடிகேஷன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், மணி மேக்கிங்கிறது நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ வந்து மெஜிக்கெல்லாம் காட்ட முடியாது. ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் ரியலான ஒரு எஃபர்ட் ஒன்று போட்டு நீங்கள் ஸ்கூல்ஸில் 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் படிச்சுட்டு அது பிறகு யூனிவர்சிட்டி காலேஜஸ் படிச்சுட்டு தான் ஒரு ஒர்க்குக்கு போகிறீங்க. அந்த ஒர்க்கு நீங்கள் இப்படி தான் ஸ்பெஷல் முடிச்சுட்டு போய் இருந்தாலுமே உங்களுக்கு அங்கே ட்ரைனிங் தருவாங்க. அந்த ட்ரைனிங் பீரியடில் தான் நீங்கள் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கில் பெர்மனன்ட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ காலம் நீங்கள் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறீங்க, எவ்வளோ தியாகம் செய்கிறீங்க. பட் இதுக்கு அப்படி இல்லை. நீங்கள் ஜாயின் பண்ணதுமே அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷனை சொல்கிறங்கிறதால கொஞ்சம் டெடிகேஷனாக சில ரியாலிட்டிகளை புரிஞ்சு கொண்டீங்கன்னா சரி. ரியலை விளங்காமல் இருக்கிறாக்களுக்கு இது சரி வராது. ஓகே, இப்போ நீங்கள் எப்படி ஆஃப்லைனில் ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஆன்லைன்லேயே ஒர்க் பண்ணணும். கட்டாயம் இது ஒரு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஓவர் நைட்டில் நீங்கள் என்ன பண்ண முடியாது, ரிச் ஆகிற ஸ்கீமெல்லாம் இது இல்லை. இது ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுற அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு டெடிகேஷனாக லேர்ன் பண்ணிட்டு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏர்னிங் கிடைக்கும். ஸோ நீங்கள் கூகுளில் வந்து வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எங்களுடைய சோஷியல் மீடியா ஃபேஸ்புக், யூடியூப், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், அதே மாதிரி டிக்டாக் இப்படியான நிறைய சோஷியல் மீடியாஸ்கள் உங்களுக்கு ஷோ ஆகும் ரிலேட்டட் ஆனது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி நாங்கள் இந்த சோஷியல் மீடியாஸில் வந்து ஸ்டூடெண்ட் ஏர்னிங்ஸில் ப்ரூஃப் ஷேர் பண்ணுறோம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களோட கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 48,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. தென் வந்து பேமெண்ட் 23,000. அப்படி ஒரு 1 hour 2 hourல ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறாக்களும் இருக்கிறாங்க. இது அதே மாதிரி மொபைலில் ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறாக்களும் இருக்கிறாங்க. இப்படியான நிறைய ப்ரூஃபுகள் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி டிக்டாக்லேயும் நாங்கள் அந்த ப்ரூஃபுகள் ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் செக் பண்ணி கொள்ளலாம். தென் யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஏர்ன் பண்ண வெப்சைட்டில், அதாவது எங்களோட கிளாஸில் நாங்கள் என்ன சப்ஜெக்ட் இந்த வீடியோ மாதிரி சம்மந்தமானது தான் எப்படியான வேலைகள் காணப்படுங்கிறதுல நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வந்து சில உங்களுக்கு யூஸான சில, அதாவது எங்களோட கிளாஸ் இல்லாமல் சில மேலதிகமான சில வீடியோஸ்கள் உங்களுக்கு தேவையானது, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேவையான சில வீடியோஸ்களும் ஏர்னிங் சம்மந்தமான ஆன்லைன் மணி மேக் சம்மந்தமான சில வீடியோஸ்களும் ஷேர் பண்ணுவோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கிளாஸ் சம்மந்தமான மேலதிக தகவல் ஏதாவது தேவைன்னு சொன்னால் நான் கண்டெக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கேன், கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கேன். அதில் கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள். ரைட், நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, எங்களோட கிளாஸ் வந்து நிறைய ஈஸியான ஜாப்ஸ் இருக்குது. இந்த ஈஸியான ஜாப்ஸில் வந்து நீங்கள் நல்ல ஒரு விஷயம் விளையாடுங்க. சார், நான் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ஏர்னிங் ஸ்கீமில் இருக்கிறேன். ஓகே, அப்போ நான் இதை செய்யலாமான்னா நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேன். மெச்சூரிட்டிங்கிறது அதுதான். அதாவது நீங்கள் ஒரு வளர்ந்த பர்சன், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டீவ் ஜாப்ஸாக இருந்தாலும் சரி அல்லது அம்பானியாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மட்டும் அவங்க செய்ய மாட்டாங்க. இப்போ அதாவது சக்ஸஸ் பர்சனுங்கிறதுக்கு வந்து ஒரு இன்கம் ஸ்கீமை மட்டும் அவங்க செட் பண்ண மாட்டாங்க. அவங்க செட் பண்ணுறது வந்து
அவங்களுக்கு எதெல்லாம் சேஃப் ஜோனோ அதெல்லாம் வச்சு அவங்க செட் பண்ணுவாங்க. அதுக்காகத்தான் ஒரு கம்பெனி என்ன செய்யுதுன்னு சொன்னா ப்ரொஜெக்ட் மேனேஜர்ஸ் சொல்லி கொண்டு வராங்க. ஸோ இவங்க என்னன்னு சொன்னா புது புது பிசினஸ் ஐடியாஸ்களை மார்க்கெட்டிங் டீமை வச்சு அனலைஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா புது புது பிசினஸ்களை இவங்க கொண்டு வராங்க. அதாவது புது புது இன்கம் ஸ்கீம் கம்பெனிக்கு கொண்டு வராங்க. ஓகே, அதே போலதான் நீங்க ஆன்லைன் மணி மேக்கிங்லேயே நீங்க சக்சஸ் ஆகுனா நீங்க ஒரு துறையை மட்டும் நம்பி ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகே, இப்ப நீங்க பே பண்ற கிளாஸ் ஃபீஸுக்கு இப்ப நீங்க ஒரு 48,000 ஏர்ன் பண்றாங்கன்னா இந்த 48,000 இவர் ஏர்ன் பண்றதுக்கு நாங்க ஒரு பாடமே உங்களுக்கு படிப்பிக்கலாம். இப்ப இவரு 48,000 பட் இவர் அகுக்கம்னு நினைக்கிறேன். இவர் நிச்சய அமௌண்ட் நிறைய அமௌண்ட் இவர் ஏர்ன் பண்ணிட்டாரு. ஓகே, 5 லட்சம் 10 லட்சத்துக்கு மேல எல்லாம் ஏர்ன் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க என்னன்னா இதுக்கு நாங்க உங்களுக்கு ஒரு 10,000 15,000 எடுத்துட்டு இந்த பாடம் மட்டுமே படிப்பிக்கலாம். அவர் ஏர்ன் பண்ற பாடம் மட்டுமே நாங்க உங்களுக்கு படிப்பிக்கலாம். அப்படி இல்லாம நாங்க ஏன் 4, 5, 6, 7, 8 வெப்சைட்னு படிப்பிக்கிறோம்னு சொன்னா அந்த ரியாலிட்டி உங்களுக்கு விளங்கணும். சிலாக்கள் நான் ஒரு வெப்சைட்டை மட்டும் ஒர்க் பண்றேன்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் இல்லையா? ஸோ நீங்க சக்சஸ்ஃபுல் பர்சன் ஆகணும்னா உங்களோட நாலேஜ் வைட் ஆகணும். அந்த நாலேஜ் வைட் ஆகிறதுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டி வரும். இப்போ நாங்களும் உங்களுக்கு படிச்சு தான் தரப்போறோம். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறாங்களும் இதை யூஸ் பண்ணுங்க. இதை நீங்க குயிக்கா ஏர்ன் பண்ணுவீங்க. அந்த நாலேஜ் இல்லாதாக்கள் என்ன செய்ய போறாங்க, கொஞ்சம் டைம் விட்டு ஏர்ன் பண்ண போறாங்க. நாலேஜ் இருக்கிறாங்கள என்ன செய்ய போறாங்க, கொஞ்சம் குயிக்கா ஏர்ன் பண்ண போறாங்க. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஏதோ உங்களுக்கு ஒரு ஆன்லைன் மணி மேக்கிங் ஸ்கீம் ஜெனியூனானவே தெரிஞ்சிருக்கணும். அதுதான். ஓகே, நம்ம பார்க்க போறது என்னன்னா டாக்குமெண்ட் கிளாசிபிகேஷன். டாக்குமெண்ட் கிளாசிபிகேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு டாக்குமெண்ட்டை நாங்க ஒரு இந்த இதுல நிறைய டைப் இருக்குது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த டைப் ஆஃப் ஜாப்ஸ்ல என்ன விஷயம்னா இங்க ஒரு டாக்குமெண்ட் தந்திருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டை நீங்க எஸ்ன்னு கொடுக்கறது. அவ்வளவுதான். நீங்க ஆன்சரை எஸ் அல்லது நோன்னு செலக்ட் பண்ற. அது எப்படி எஸ் நோன்னு செலக்ட் பண்ணுவீங்கன்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இதை பார்ப்பீங்க. அப்ப நீங்க இந்த அக்கௌண்டிங் ஒர்க் பண்றாங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். இவங்க கைட்லைன்ஸ் தந்திருக்காங்க பாருங்க. ஃபுல் கைட்லைன்ஸை நீங்க தாராளமா ரீட் பண்ணலாம். பார்த்துட்டு இப்ப இதுல பாருங்க, இது டெக்ஸ்ட் ரிலேட்டட் ஆனதா அப்படிங்கிற பாருங்க. இந்த ஒர்க்கை நீங்க அக்யூரேட்டா செய்யணுங்கிறதுக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எகைன் தராங்க. சோ இங்க என்னன்னா நீங்க எப்படி நீங்க இதுல சரியா ஒர்க் பண்ணணுங்கிறது உங்களுக்கு எப்போதுமே இதா இருக்குமா. ஓகே, ரைட். ஸோ இது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ங்கிறத இந்த ஜொப்பை நீங்க எவ்வளவு குயிக்கா செய்றீங்கிறத பாருங்க. டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் சில ஆட்கள் குயிக்கா பார்ப்பாங்க. நம்ம இன்டர்னல் ரெவென்யூ சர்வீஸ். ஸோ இது எக்ஸ். நான் பாருங்க இந்த எஸ்ங்கிறதுக்கு இது எவ்வளவு நம்ம ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ணி ஒர்க் பண்ண போறோம்னு பாருங்க. நான் எஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்க இது ட்ரைனிங்கா சப்மிட் பண்றேன். இது நீங்க நம்ம செய்தது கரெக்டா இல்லையாங்கிறத இங்க காட்டும். அப்படி இல்லாம நம்ம இந்த ஒர்க்கை ரொம்ப ஃபாஸ்டா தான் செய்ய வேண்டி வரும். ஓகே, ஃபாஸ்டா ஒர்க் பண்ணாதான் நம்ம கூடுதலா ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு செகண்டுக்குள்ள சப்மிட் பண்ணலாம். ஓகேயா, ரைட். இப்ப எஸ்ன்னா நான் 1 கிளிக் பண்ணி என்ட பண்ணலாம். 2 நோண்டா 2 கிளிக் பண்ணி என்ட பண்ணலாம். அப்ப கீபோர்ட் மட்டும்தான் எங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஓகே, வேற எந்த இதுவும் தேவையில்லை. நீங்க அப்படியே 1 என்டர் 2 என்டர் 1 என்டர் 2 என்டர் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டே போக வேண்டியதுதான். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ஜெனரேட் ஆகும். ஓகே, ரைட். ஸோ இது என்னன்னு சொன்னா ஒரு டாக்குமெண்ட். இதை நம்ம டாக்குமெண்ட் கிளாசிபிகேஷன் சொல்லுவோம். இது இங்க அவங்க ஒவ்வொன்றுக்கும் எங்க எப்படி எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கைடன்ஸா ப்ரொவைட் பண்ணுவாங்களா. இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே விளங்கு. இது கிளாஸ் ஷெட்யூல் இருக்குது. இது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இல்லை. நீங்க ஒர்க்கை பாருங்க. ஓகே, ஒர்க் எந்த அளவுக்கு நாலேஜா இருக்குது. இப்ப நான் இதுக்கு முதல் ஒரு எஸ் நோட் டாஸ்க் அதுல சும்மா ஒரு வேர்டுக்கு டாக்குமெண்ட் இந்த ஒரு பாக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பாக்ஸ் என்ன செய்யலாம், அந்த பாக்ஸ் சரியா பண்ணிருக்குதா இல்லையாங்கிறத இது பண்றேன். அப்ப இதுக்கெல்லாம் நீங்க படிக்கணுமா, நீங்க சரியா உங்களுக்கு பார்வை திறன் சரியா இருந்தா சரி. இதுக்குள்ள இருக்கிற இது பாக்ஸ் பண்ணிருக்கிறது சரியா பிள்ளையாங்கிறத மட்டும் அவங்க இது பண்ணீங்கன்னா சரி. அவ்வளவு. ஓகே, ஸோ விஷயத்தை கொஞ்சம் சரியா விளங்கிக் கொள்ளுங்க. ஒர்க் அவைலபிளா இருக்குது. முடியுமானாக்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் இந்த டைம் 3/28 ஒரு ஆஃபர் ஒன்றும் போட்டிருக்கிறோம். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் இங்கவே சொல்லிட்டோம். நாங்கள் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போடுவோம்னு சொல்லி
ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டேலேருந்தே இது பண்ணலாம். ஏர்னிங்ஸ் உங்களுக்கு நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து 4 years கம்ப்ளீட் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்கிறார்கள், நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அதேமாதிரி கமெண்ட்லையும் இந்த கண்டெக்ட் டீட்டெயிலை பின் பண்ணுறேன். அதில் கண்டெக்ட் பண்ணி பேசிக்கொள்ளுங்க. இதோ ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களுக்கும் ஒரு லைஃப்பில் ஒரு ட்ரஸ்டடான வேயில் ஒரு மணி மேக்கிங் ஒன்று செட் ஆகும். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இது ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இருக்கிறாங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சாக்களுக்கு இது என்னங்கிறது விளங்கும். அதே போல் லைக் பண்ணிக்கொள்ளுங்க, கொஞ்சம் நம்மளோட சேனலை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. ஓகே.